தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13 முதல் 23 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். இன்னும் நாம் பார்க்கின்றோம், இயேசுடைய செயல்களுக்கு நாம் எப்படி தடைக்கல்லாக வருகிறோம் என்றால், நம்முடைய எண்ணங்கள் இறைவனுக்கு ஏற்றபடியாக இல்லாமல் இருப்பது. அப்போ இறைவனுக்கு ஏற்றபடி எண்ணாமல் உலகத்துக்கு ஏற்றபடியும் இந்த மனிதர்களுக்கு ஏற்றபடி நான் சிந்திக்கின்ற சமயத்தில் தெய்வ திட்டத்துக்கு எதிராகவே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு ஏற்றபடி தான் நம்முடைய சிந்தனைகளும் இருக்க வேண்டும். காரணம், நீங்களும் நானும் இறைவனால் படைக்கப்பட்டிருப்பவர்கள், தெய்வத்திற்காகவே படைக்கப்பட்டிருப்பவர்கள். அப்போ நம்மை குறித்துள்ள திட்டம் தெய்வம்தான் வைத்திருக்கிறார் ஒழிய பிசாசு அல்ல, உலகம் அல்ல. அந்த இறை திட்டத்தின்படி இந்த உலகத்தில் நான் வாழ்கின்றேன். அப்போ எப்படி வாழ வேண்டும், எந்த விதத்தில் நான் வாழ வேண்டும், எத்தனை நாட்களாக நான் வாழ வேண்டும் என்பதெல்லாம் தெய்வம் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அப்போ என் எண்ணங்கள் எல்லாம் கடவுளுக்கு ஏற்றபடி நான் செலுத்தினால் மட்டுமே தான் அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி என்னால் போக முடியும். எதிர்பார்க்குற அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மாறாக இறை திட்டத்துக்கு எதிராக அதை ஒதுக்கி விட்டு கொண்டு என்னுடைய சுயநலத்தை மையப்படுத்தியோ அல்லது உலகத்தை மையப்படுத்தியோ நான் வாழ்கிற சமயத்தில் தெய்வ திட்டத்துக்கு எதிராக நான் போய்விடுகின்றேன். அது தவறான வழிக்கு போய்விடுகிறது. எதிர்பார்க்குற அமைதியும் இல்லாமல், எதிர்பார்க்குற சந்தோஷமும் இல்லாமல், மற்றவர்களை காயப்படுத்தி என்னையும் காயப்படுத்தி ஒரு துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்போ இறைசனம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, இதை நானும் பேதுருவை போலவே உலக காரியத்துக்கு தான் முக்கியம் கொடுக்கிறேன் ஒழிய உனக்கு முக்கியம் கொடுக்கவில்லை. இதா என்னை நீ கண்டிக்கின்றீர். இன்று முதல், இந்த நாள் முதல், இந்த நொடி முதல் உம்முடைய திட்டத்திற்கு ஏற்றபடி நான் செயல்பட எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி இருக்க நீரின் கிருபை புரியும். அதுக்கான வழிதான் எனது இறைவார்த்தை. அப்போ இறைவார்த்தை நான் படிக்க 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 தெய்வ சிந்தனைகளை நான் நிறைவேன். என்னுடைய சிந்தனைகளின் பேச்சும் செயல்படும். அதை மையப்படுத்தி கடந்து வரும். ஆகவே வார்த்தையை படிப்போம், இறை திட்டத்துக்கு ஏற்றபடியே நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்முடைய திட்டத்துக்கு ஏற்றபடி நாங்கள் செயல்பட கிருபையை தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.